ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுரை வீட்டு சமையல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான, அதே நேரம் டிஃபனுக்கு ரொம்ப டேஸ்டியாக யூஸ் ஆகக்கூடிய தக்காளி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தாச்சு. ஆஸ் யூஸ்வல் கொஞ்சமாக கடுகு பருப்பு, கொஞ்சம் சீரகம், கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். பூண்டு ஒரு 2-3 நல்லா நச்சு போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆனியன் நிறையா போட்டால் பிடிக்குன்னா கொஞ்சம் நிறையா கூட சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். லைட்டாக பச்சை வாசம் போன உடனே உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, தக்காளி ஒரு 3 to 4, இது தாராளமாக 5 பேர் சாப்பிட்லாம். 4 தக்காளிக்கு ஒரு 100 கிராம் அளவு பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பு ஆல்ரெடி தனியாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போது தக்காளி வதங்கிருச்சு. காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாத்தூளும் போட போகிறோம், அதனால் தேவையை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், சாம்பார் தூள் ஒரு 3 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூனாக இருந்ததுன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடும். சாம்பார் தூள் வீட்லேயே அரைச்சது எப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் அதை பார்த்து நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீட்டு மசால் பொடி. இல்லைன்னா யூஸ்வல் நீங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு, சாம்பார் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கொஞ்சம் அது கொதி வர்றது வரை வெயிட் பண்ணலாம். இந்த சாம்பார் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு ஆட்டினோடனே ஃப்ரெஷ் மாவில் இட்லி ஊற்றிட்டு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு இட்லி சேர்த்தே சாப்பிட்லாம், ரெகுலராக சாப்பிட்றத விட. அவ்வளோதான், வேக வச்ச பருப்பு இதில் கொட்டிடலாம். தக்காளி ஒரு கொதி வந்தோடனே பருப்பு ரொம்ப மசி விடலை, ஒரு விசிலில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்த்தாலே தெரியும், முக்கால் பக்குவமாக இருக்கும். இதில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு மல்லித்தலையை கட் பண்ணி போட்டால் ஒரு சூப்பரான தக்காளி சாம்பார் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மதுரை வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் வீடு தேடி நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.